ப்ரெஸ் அடிச்சு விடலாம். அடி தண்ணி கூட இல்லை வரவும் இல்லை, தண்ணி கொடுங்க. வீசிங் இருக்குன்னா வண்டியில் ஏற்றுங்க. என்னண்ணா அது என்ன பார்க்கலாம்? தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. சென்னை எண்ணூர் அருகே பெரியகுப்பம் பகுதியில் தொழிற்சாலையிலிருந்து வாயு கசிவு ஏற்பட்டு 30க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மருத்துவமனையில் அனுமதி என்று தற்போது தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் தருவதற்காக இணைப்பில் இருக்கிறார் சமயமணிவண்ணன். வணக்கம் சமயமணி, அங்கிருக்கிற சூழ்நிலை என்ன வகையான வாயு கசிவு ஏற்பட்டிருக்கிறது? தொழிற்சாலை தரப்புல வாயு கசிவு ஏற்பட காரணம் என்ன என்று சொல்கிறார்கள்? மக்களுடைய தற்போதைய நிலை என்ன? இது தொடர்பாக விரிவாக பதிவு செய்யலாம். வணக்கம். சென்னை அடுத்த எண்ணூர் அருகே உள்ள பெரியகுப்பம் பகுதியில் அமைந்துள்ள தொழிற்சாலையில் இன்றைய தினம் நள்ளிரவு சரியாக 12:30 மணி போல் ரசாயன வாயு கசிவு ஏற்பட்டதாக தகவல் வெளியாகிறது. குறிப்பாக இந்த ரசாயன வாயு கசிவு ஏற்பட்டதன் காரணமாக அப்பகுதியைச் சேர்ந்த, குறிப்பாக பெரியகுப்பம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு, கிராம மக்களுக்கு உடல்நல வாந்தி, மயக்கம் போன்ற உடல்நல கோளாறு மட்டுமின்றி இருமல் போன்ற உடல்நல கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக தற்போது அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பா அந்த பகுதியைச் சேர்ந்த அனைத்து பொதுமக்களும் பெரியகுப்பம் பகுதி மட்டுமல்லாது அருகே உள்ள சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த தாளங்குப்பம் உள்ளிட்ட கிராம மக்கள் தற்போது அப்பகுதியை விட்டு ரசாயன கசிவின் காரணமாக ஏற்பட்ட அச்சத்தினால் அப்பகுதியை விட்டு வெளியேறுகின்றனர். எண்ணூர் பகுதியை சுற்றியுள்ள கிராம மக்கள் அனைவரும் தற்போதைய சூழலில் சென்னைக்கு வருகை தந்து வருகின்றனர். குறிப்பாக ஆட்டோ, இருசக்கர வாகனங்கள் போன்ற வாகனங்களில் மாஸ்க் அணிந்தபடி தற்போது அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் தற்போது சென்னைக்குள் வந்து வருகின்றனர். இந்த முதற்கட்ட தகவலை பொறுத்த வரைக்கும், அதாவது அப்பகுதியில் அமைந்துள்ள தொழிற்சாலைக்கு ரசாயனங்களை ஏற்றி இறக்குவதற்காக வைக்கப்பட்டிருந்த போது அப்பகுதியில் வாயு கசிவு ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகிறது. இந்த முதற்கட்ட தகவலானது அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் தீயணைப்பு துறையினர் தெரிவிக்கும் தகவலாகவே உள்ளது. இருந்த போதிலும் இன்றைய தற்போது வரை தொழிற்சாலை தரப்பிலிருந்து எவ்வித அதிகாரப்பூர்வ தகவல்களும் தற்போது வரை தெரிவிக்கப்படவில்லை. குறிப்பாக தற்போதைய முதற்கட்ட தகவலின்படி அப்பகுதியில் வாயு கசிவு ஏற்பட்டதன் காரணமாக அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அனைவருமே உடல்நல பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக அந்த வாந்தி, மயக்கம், இருமல் போன்ற உடல்நல பாதிப்பு ஏற்பட்டதன் காரணமாக அப்பகுதியை சேர்ந்த மக்கள் அனைவரும் கூட்டமாக தங்களுக்கு கிடைத்த வாகனங்களில் வெளியேறி வருகின்றனர். ஆட்டோ, இருசக்கர வாகனங்கள் போன்றவற்றில் மாஸ்க் அணிந்தபடி அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் சென்னையை நோக்கி வந்த வண்ணம் உள்ளன. முதற்கட்ட தகவலின்படி அப்பகுதியில் உள்ள வாயு கசிவு தற்போது நிறுத்தப்பட்டுள்ளதாகவும், இருந்த போதிலும் அந்த வாயு கசிவினால் ஏற்பட்ட பாதிப்போ அதன் தாக்கமோ குறைவதற்கு சிறிது நேரம் ஆகும் என தொழிற்சாலை தரப்பிலிருந்தே தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நம்மிடம் தொலைபேசி வழியாக தகவல் தெரிவித்துள்ளனர். இருந்த போதிலும் தற்போதைய தொழிற்சாலை அளித்த தகவலின்படி வாயு கசிவு முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது என்ற தகவலின் அடிப்படையில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இன்னும் அதன் தாக்கம் குறையவில்லை என்பதை அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் நம்மிடம் தொலைபேசி வாயிலாக தெரிவிக்கும் கருத்தாகவே உள்ளது. விவரங்களுக்கு நன்றி சமயமணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.